and has given the details of his income for the previous year 2019-20. You are required to compute his gross salary from the details given below. இப்போ ஒட்டுமொத்தமா அவருடைய கிராஸ் சேலரி என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பேசிக் சேலரி கொடுத்துருக்கு. பேசிக் சேலரி rupees 10,000 per month. அப்ப பேசிக் சேலரி 10,000 per month per year எவ்வளவு வரும்? into 12 போட்டீங்கன்னா 1,20,000 rupees வரும். Dearness allowance 50% is for retirement benefits. Retirement benefitsனா அப்ப இது கொண்டு நீங்க சேலரியில எடுக்கும்போது அப்படியே எடுத்துக்கலாம். 8,000 rupees per month. அப்ப 8,000 into 12. அப்ப டியர்னஸ் அலவன்ஸ் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு அப்படின்னு சொன்னா 96,000. அதை அப்படி எடுத்துக்கணும். அடுத்தது டிஏ 50% இஸ் ஃபார் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட். ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டுக்கு 50%. அப்ப இதுக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா சும்மா அப்படியே எடுத்துங்க. கமிஷன் ஆஸ் எ பர்சன்டேஜ் ஆஃப் டர்ன் ஓவர் அப்படிங்கும் போது 0.1% ஆஃப் 50,000 rupees ஈக்குவல் டு இட் வில் கம் அரவுண்ட் 5,000 rupees. அது வந்து அப்படியே எடுத்துக்கணும். அப்புறம் போனஸ் 40,000 rupees. போனஸ் அப்படிங்கறது என்ன சொல்லிருக்கோம்? அதுவும் வந்து சேலரியில டாக்ஸபிள் தான். அப்ப அதையும் டாக்ஸபிள் எடுத்துக்கணும். ஏன்னா அவங்க கேட்கறது கிராஸ் சேலரி. கிராஜுவிட்டி 25,000 rupees. கிராஜுவிட்டி எப்படின்னா அந்த டைம் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் ஆர் டெத் கிராஜுவிட்டி கொடுத்தா அதுக்கு எக்ஸம்ஷன் அதெல்லாம் இருக்கு. இப்போ கிராஜுவிட்டி டூரிங் த பீரியட் வாங்கியிருக்காங்க, அதாவது என்ன பண்றாங்க டூரிங் எம்ப்ளாய்மெண்ட்ல வாங்கியிருக்காங்க அப்படின்னா அதையும் கிராஜுவிட்டியை மிடில் வாங்கினா அதையும் சேலரியா கன்சிடர் பண்ணணும். his own contribution in RPF. அப்ப எம்ப்ளாயியோட கான்ட்ரிபியூஷன் RPF அது வந்து என்ன அப்படின்னா டிடக்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம். அதனால அதை நம்ம போட தேவையில்லை 20,000 rupees. எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் டு RPF அது 20% ஆஃப் பேசிக் சேலரி. அப்ப பேசிக் சேலரினா நம்ம எது எதுல பார்க்கணும்? பேசிக் சேலரி எது எதுல பார்க்கணும்? பேசிக் சேலரி பிளஸ் டியர்னஸ் அலவன்ஸ் பிளஸ் கமிஷன் அதெல்லாம் போட்டு அதுல 20% கண்டுபிடிச்சு ஆக்சுவலா 12%க்கு தான் டாக்ஸ் ஃப்ரீ. மீதி இருக்கிற 8%க்கு வந்து என்னன்னா டாக்ஸ் கொடுக்கணும். இவரு கட்டணும் டாக்ஸ், ஏன்னா எக்ஸ்ட்ரா பேமெண்ட். அதனால அதை கால்குலேட் பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் அக்ரூட் இன் RPF அட் 13%. RPFல எவ்வளவு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் மேக்சிமம் 9.5%க்கு மேல போகக்கூடாது. இங்க 13% இருக்கு. அப்ப 13%க்கு 13,000 rupeesனா அப்ப எவ்வளவு அமௌண்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் வரும். அதுக்கு நீங்க 9.5%க்கு உண்டானது தான் ரிடக்ஷன் பண்ணணும். அப்ப மீதி இருக்கிறது வந்து நீங்க எக்ஸம்டட். அது எக்ஸம்டட் கிடையாது, அது டாக்ஸபிள் அப்படிங்கறத கால்குலேட் பண்ணோம். இப்ப இந்த டீடைல் இருந்து நம்ம இப்ப கால்குலேட் பண்ணலாம். பாருங்க, காம்படிஷன் ஆஃப் கிராஸ் சேலரி ஆஃப் மிஸ்டர் பி ஃபார் த அசஸ்மெண்ட் இயர் 2020-21 போட்டுட்டு பர்டிகுலர்ஸ் rupees. பேசிக் சேலரி இப்படியே போட்டுங்க 10,000 into 12 1,20,000. டியர்னஸ் அலவன்ஸ் போட்டுங்க 8,000 into 12 96,000. கமிஷன் ஆன் டர்ன் ஓவர் எவ்வளோ 50 lakhs. அதுல 0.1% அப்படிங்கிறது 5,000. ஓகே. போனஸும் என்ன பண்றோம்னா அதுவும் வந்து டாக்ஸபிள் தான், அது சேலரியோட தான் ட்ரீட் பண்ணப்படும். அப்ப போனஸ் கொடுத்துருக்கிறது அதையும் சேர்த்துக்கலாம் 40,000 rupees. கிராஜுவிட்டி எப்படின்னா அந்த டைம் ஆஃப் என்ன எம்ப்ளாய்மெண்ட்ல வாங்குறாரு, வேலையில இருந்துகிட்டே கிராஜுவிட்டி வாங்கிக்கிறாரு அப்படின்னா அதுவும் டாக்ஸபிள் தான். அப்ப அதனுடைய கிராஸ் சேலரியில அதையும் சேர்த்துக்கணும் 25,000. அதே அந்த டைம் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு சொன்னா அதுல வந்து உங்களுக்கு எக்ஸம்ஷன்லாம் இருக்குது. அதுல நம்ம ஃபார்முலா எல்லாம் யூஸ் பண்ணலாம், இப்ப பண்ண முடியாது அது. அதனால 25,000 ஃபுல்லா போட்டுக்கலாம். எம்ப்ளாயிஸ் கான்ட்ரிபியூஷன் டு RPF. எம்ப்ளாயிஸ் கான்ட்ரிபியூஷன் RPF உங்களுக்கு தெரியும், அது டிடக்ஷன் 80C வந்துடும். அதனால அதை போட வேண்டாம். எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் டு RPF, எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் 12%க்கு தான் அலவுடு. அப்ப 12% எவ்வளோ? நீங்க ஒர்க்கிங் பண்ணுங்க, மொத்தமா நீங்க பாருங்க அங்க கீழே பாத்தீங்கன்னா அதாவது எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் இன் RPF நோட் 3ல இஸ் எக்ஸம்ட் அப் டு 12% ஆஃப் சேலரி. அப்ப 12% ஆஃப் சேலரி அப்படின்னா பேசிக் சேலரி எடுத்துக்கிறீங்க, டியர்னஸ் அலவன்ஸ் பேசிக் சேலரி அப்படியே எடுத்துக்கலாம். ஆச்சா, பேசிக் சேலரி டியர்னஸ் அலவன்ஸ் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் பிளஸ் கமிஷன் பேஸ்ட் ஆன் டர்ன் ஓவர். பேசிக் சேலரி அவங்க என்ன சொல்றாங்க, அதாவது 2,000 ரூபாய் மாதிரி 10,000 ரூபாய் மாதிரி 12 மாசத்துக்கு 12,000 rupees, ஐ மீன் 1,20,000 rupees அதை வச்சுங்க. டியர்னஸ் அலவன்ஸ் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்னு 50% சொல்லியிருக்காங்க. அப்ப நீங்க பாருங்க 8,000 ரூபாயில 4,000 ரூபாய் தான் எடுத்துக்கணும் 50%. அப்ப 4,000 ரூபாய் இன்டு அப்படின்னு போட்டு நீங்க எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஒரு அமௌண்ட் எடுத்துங்க. அப்ப 50% ஆஃப் 96,000 rupees. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 8,000 rupeesனா 96,000 வருது, ஐ மீன் 8,000 rupees. அப்ப 4,000 rupees அப்படின்னா 48,000 rupees அதை எடுத்துக்கணும். பிளஸ் கமிஷன் ஆன் டர்ன் ஓவர் 5,000. இதுல 12%. இது மூணுமே என்ன சேலரியினுடைய பாகங்கள் தான். அப்ப இது மூணையும் ஆட் பண்ணி
அதை 12% கண்டுபிடிச்சா வர்ற அமௌண்ட் வந்து 20,760. அப்ப அவர் எக்ஸம்ஷன் எவ்வளவு கிளைம் பண்ணோம், அதாவது அவர் எவ்வளவுக்கு அலௌடுனா 20,760 தான் அலௌடு. ஆனா என்ன பண்ணிருக்காரு எம்ப்ளாயரு, அந்த பேசிக் சேலரியில அதாவது 1,20,000 rupeesல 20% கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு. 12% கான்ட்ரிபியூட் பண்ணாவே போதும், 20% கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு. அப்ப 20% கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காருன்னா 24,000, 1,20,000 into 20%, 24,000 less exempted. exempt எவ்வளவு, 12% வரைக்கும் தான். அதை நம்ம இப்ப கால்குலேட் பண்ணோம் மூணையும் கூட்டி. அப்ப 20,760 தான். அப்ப மீதி இருக்கிறது எவ்வளவுன்னா 3,240 இருக்கு, எக்ஸ்ட்ரா இருக்கு. அப்ப இது வந்து டாக்ஸபிள் ஐட்டம். எம்ப்ளாயர் வந்து அளவுக்கு மீறி கொடுத்துருக்காரு, 12,000 மேல தேவையில்லை, கொடுக்க தேவையில்லை. கொடுத்தாருன்னா அது எம்ப்ளாயி டாக்ஸ் கட்டணும். அப்ப 3,240 ரூபாய்க்கு டாக்ஸ் கட்டணும். இன்ட்ரெஸ்ட் அக்ரூட் இன் ஆர்பிஎஃப் அட் 13% per annum. இன்ட்ரெஸ்ட் ஆர்பிஎஃப்க்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், எக்ஸம்ஷன் வந்து 9.5% தான். ஆனா நீங்க என்ன பண்ணிருக்காரு, 13% அப்படின்னு அக்ரூ ஆகி அவர் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிருக்கு. அப்ப 13% அக்ரூ ஆகி கிரெடிட் ஆகி 13,000 வந்துச்சுன்னா 13,000 டிவைடட் பை 13% நீங்க போட்டு பாருங்க கால்குலேட்டர்ல, 1 lakh rupees வரும். அப்ப 1 lakhக்கு 13% கொடுத்திருக்காரு. ஆனா 1 lakhக்கு அவர் எவ்வளவு கட்டணும், 9.5% தான் எக்ஸம்டட். அதுக்கு மீதி இருக்கிறதுக்கு டாக்ஸ் கட்டணும். அப்ப 9.5% ஆஃப் rupees 1 lakh அப்படின்னு போட்டீங்கன்னா 9,500 தான் எக்ஸம்டட். அப்ப 13,000ல 9,500 எக்ஸம்டட் போச்சுன்னா மீதி இருக்கிற 3,500க்கு டாக்ஸ் கட்டணும். அவ்வளவுதான், அப்ப முடிச்சிட்டோம். அப்ப நீங்க பாருங்க, கிராஸ் சேலரி மீதி எல்லாம் இதை கூட்டணும். பேசிக் சேலரி அப்படியே 12 months, டியர்னஸ் அலவன்ஸ் அப்படியே 12 months, கமிஷன் அப்படியே 0.1%, போனஸ் வந்து அதுவும் வந்து இந்த சேலரி பார்ட் தான், அதையும் கூட்டிக்கணும். கிராஜுவிட்டி வந்து டூரிங் எம்ப்ளாய்மெண்ட்ல வாங்குறதுனால அது வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு நோட்டு பாருங்க, நோட் 1ல கிராஜுவிட்டி ரிசீவ்டு டூரிங் சர்வீஸ் இஸ் ஃபுல்லி டாக்ஸபிள் அப்படின்னு ஒரு லைன் எழுதணும். அடுத்தது நோட் 2ல பாருங்க, எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் டு ஆர்பிஎஃப் அப்படின்னா என்னன்னா இஸ் நாட் டாக்ஸபிள், இட் இஸ் எலிஜிபிள் ஃபார் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80C அப்படின்னு அது ஒரு கண்டிஷன் எழுதிடணும். அதுக்கு அமௌண்ட் போட தேவையில்லை, அதுக்கு பணம் டாக்ஸ் கட்ட தேவையில்லை. அப்ப எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் தான் சொல்லிட்டோம், எவ்வளவு 12% தான். அவர் அதுக்கு மேல 20% கட்டிருக்காரு. மீதி இருக்கிற பெர்சன்டேஜ் வந்து அது நீங்க வந்து கால்குலேட் பண்ணணும். கால்குலேட் பண்ணும்போது 3,240க்கு இது பண்ணும். அப்ப நீங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிராஸ் சேலரி 2,92,740 அப்படிங்கிறது. இது இம்பார்ட்டன்ட் சம்மு, அதை கொஞ்சம் கிராஸ் சேலரி கேட்கறாங்க, அதை பாத்துங்க. நெக்ஸ்ட், the contribution made by central government or any other employee in the previous year to the account of the employee under a pension scheme. இப்ப பென்ஷன் ஸ்கீம்ல செக்ஷன் 80CCD பிரகாரம் ஏதாவது ஒரு கான்ட்ரிபியூஷனை சென்ட்ரல் கவர்மெண்டோ இல்ல அதர் எம்ப்ளாயரோ இந்த ப்ரீவியஸ் இயர்ல எம்ப்ளாய்க்கு கொடுத்திருந்தால், இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க, நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் ஒரு ஸ்கீம் இருக்கு. அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டா கொடுக்கறது. அதுக்கு இந்தியன் சிட்டிசனுக்கு 18 வயசுல இருந்து 60 வயசு உள்ளவங்களுக்கு நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் ஒரு ஸ்கீம். இதை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். யாரு? அது வந்து ஒரு கம்பெனில இருக்கிற எம்ப்ளாயி பண்ணலாம், வேற யாராவது யார் வேணாலும் கன் பண்ணலாம். சப்ஸ்கிரைபர் ஆஃப் என்பிஎஸ் அமௌண்ட் கான்ட்ரிபியூட்ஸ் சம் அமௌண்ட் இன் தர் அக்கௌண்ட் அப்படின்னா. இப்போ ஒரு உதாரணத்துல எம்ப்ளாயே வந்து என்பிஎஸ் வாங்குறாருன்னு வச்சுங்க, என்பிஎஸ்ல கான்ட்ரிபியூட் பண்றாருன்னு வச்சுங்க, அதுக்கு பீங் சப்ஸ்கிரைபர் ஆஃப் த என்பிஎஸ் அக்கௌண்ட் அந்த கம்பெனியோட எம்ப்ளாயரே என்ன பண்ணுவாரு, அந்த என்பிஎஸ் கான்ட்ரிபியூஷன் அவரு கொடுத்துருவாரு. அப்படி அவரு கொடுத்தாருன்னா அதாவது எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் டு என்பிஎஸ், அதாவது நேஷனல் பென்ஷன் ஸ்கீம், அதுக்கு ஒரு எம்ப்ளாய்க்கு அந்த கான்ட்ரிபியூஷனை எம்ப்ளாயர் கொடுத்துட்டாருன்னா அது என்னவா வரும்னா would form part of the salary of employee. அதையும் சேலரியுடைய எம்ப்ளாயியோட சேலரியா தான் நம்ம ட்ரீட் பண்ணணும். While computing the total income of the employee assessee, the deduction under section 80CCD is allowed to the assessee in respect of the employer as well as employee. இதுக்கு செப்பரேட் சாப்டர் ஒன்று இருந்து சாப்டர் 7ல நம்ம டிடக்ஷன் ஃப்ரம் கிராஸ் டோட்டல் இன்கம்ல நம்ம ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். இது 80CCDல என்ன ஏற்கனவே நம்ம முதல்ல எடுத்துட்டோம். அதை கொஞ்சம் நம்ம மறுபடியும் ஒரு தடவை பார்த்துங்க. சரி, இப்ப நம்ம பார்க்க போறது ப்ராஃபிட்ஸ் இன் லியூ ஆஃப் சேலரி. இன் லியூ ஆஃப் சேலரி அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லை, இன்ஸ்டெட் ஆஃப் சேலரி, சேலரிக்கு பதிலா அப்படின்னு ஒரு அக்கௌண்ட், அதுலதான் சில இதெல்லாம் போடணும். எதெல்லாம் போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்டர் செக்ஷன் 17(3) பிரகாரம் இப்ப ஒருத்தர் வேலையை விட்டு தூக்கிறாங்க, டெர்மினேட் பண்ணிடுறாங்க. டெர்மினேட் பண்ணும்போது சும்மா டெர்மினேட் பண்ண முடியாது, ஒரு லம்சம் அமௌண்ட் கொடுத்து டெர்மினேட் பண்ணுவாங்க. அப்படி ஒரு காம்பன்சேஷன் கொடுத்தா அது எதுல வரும் அப்படின்னா ப்ராஃபிட் இன் லியூ ஆஃப் சேலரி. காம்பன்சேஷன் ஆன் அக்கவுண்ட் ஆஃப் டெர்மினேஷன் ஆஃப் ஹிஸ் எம்ப்ளாய்மெண்ட்,
அப்படின்னா பாருங்க, in connection with the termination of his employment, the amount of any compensation due or received by the assessee from his employer. அப்ப ஒருத்தர் வேலையை விட்டு இருக்கும்போது ஒரு லம்சம் கொடுத்து, அப்பா நீ வேலையை விட்டு போப்பா, ஏன்னா ஃபியூச்சர்ல திடீர்னு நம்ம போக சொல்றோம்னா நம்ம காம்பன்சேஷன் கொடுக்கணும், நஷ்ட ஈடு கொடுக்கணும். அந்த நஷ்ட ஈடுக்கு பேரு ப்ராஃபிட் இன் லியூ ஆஃப் சேலரின்னு பேரு. காம்பன்சேஷன் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் மாடிஃபிகேஷன் ஆஃப் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். சில எம்ப்ளாய்மெண்ட் கண்டிஷன்ஸே மாத்துவான், அதனால என்ன பண்ணுது, ஒரு காம்பன்சேஷன் கொடுக்க வேண்டி இருக்கும். அது வந்து கொடுக்குறான். அப்ப அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை மாத்தும் போது ஒரு அமௌண்ட் பெருசா கொடுக்க வேண்டி இருந்தா அந்த காம்பன்சேஷன் வந்து என்னன்னா, நார்மலா அந்த காம்பன்சேஷன் அதை நோட் பண்ணிக்கங்க. யூஸ்வலி such compensation is treated as a capital receipt தான் பண்ணுவோம். ஆனா இங்க அத ரெவென்யூ ரிசிப்டா ட்ரீட் பண்ணி அதையும் சார்ஜபிள் as salary அப்படின்னு பண்ணுவோம். அப்ப எம்ப்ளாய்மெண்டுடைய டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ் மாறும்போது அப்போ ஒரு அமௌண்ட், ஒரு பெருந்தொகை எம்ப்ளாயரால எம்ப்ளாய்க்கு கொடுக்க வேண்டி இருந்தா அந்த காம்பன்சேஷன் நார்மலா கேபிட்டல் ரிசிப்ட் தான் இருந்தாலும் அதை ரெவென்யூ ரிசிப்டா ட்ரீட் பண்ணி அது சேலரியில தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். இது அந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் பண்ணீங்க. அப்புறம் பாயிண்ட் நம்பர் 3ல பேமெண்ட் ஃப்ரம் ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஆர் அதர் ஃபண்ட். இப்ப ப்ராவிடன்ட் ஃபண்ட்ல போட்டுக்கிட்டே இருக்காரு பணத்தை, எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன், எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் போட்டு ஒரு அமௌண்ட் கூட்டிக்கிட்டே இருக்கு. அப்ப அந்த மாதிரி சமயத்துல எனி பேமெண்ட் டியூ டு ஆர் ரிசீவ்டு பை அன் அசஸி ஃப்ரம் ஹிஸ் எம்ப்ளாயர் ஆர் ஃபார்மர் எம்ப்ளாயர் ஃப்ரம் த ப்ராவிடன்ட் ஆர் அதர் ஃபண்ட் அதர் தேன். நல்லா பார்க்கணும், ப்ராவிடன்ட் ஃபண்ட்ல இருந்து ஏதாவது பேமெண்ட் கொடுக்குறாங்களா? இந்த பிஎஃப்ல இருந்து ஒரு அமௌண்ட் அட்வான்ஸ் மாதிரி ஏதாவது வாங்குறாரு, எனி அமௌண்ட். இப்ப பிஎஃப்ல இருந்து ஒரு அமௌண்ட் அப்படியே அக்கமுலேட் ஆகிட்டே இருக்கும், அதுல இருந்து ஒரு அமௌண்ட் வாங்குறாரு. ஆனா அதர் தேன் அண்டர்லைன் பண்ணீங்க. அதர் தேன் எது? கிராஜுவிட்டியா இல்லாம, பென்ஷனா இல்லாம, காம்பன்சேஷன் பை ஒர்க்மேன் அண்டர் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் இல்லாம, இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட்னு 1947 பிரகாரம் இருக்கு, அதுக்காக வந்து அதை நம்ம இப்ப படிக்க போறோம். காம்பன்சேஷன் அதனால ஒரு காம்பன்சேஷன் கொடுத்தாம், அது இல்லாம ஆர் ஃப்ரம் ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஆர் பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்ட், ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஆர் பப்ளிக் ப்ராவிடன்ட் அண்டர் செக்ஷன் 1011 ஆர் 1012 அதுல ரெகக்னைஸ் பண்ண, அது இல்லாம ஃப்ரம் அப்ரூவ்ட் சூப்பர் அனிவேஷன் ஃபண்ட், அது இல்லாம எனி ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் இல்லாம, டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் விச், நல்லா அதை அண்டர்லைன் பண்ணோம், டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் விச் இட் டஸ் நாட் கன்சிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயிஸ் கான்ட்ரிபியூஷன் ஆர் இன்ட்ரெஸ்ட் இருந்தா. அப்ப நீங்க பாருங்க, பேமெண்ட் ஃப்ரம் ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஆர் அதர் ஃபண்ட், அப்ப அந்த அமௌண்ட்டையும் நம்ம என்ன பண்றோம், ப்ராஃபிட் இன் லியூ ஆஃப் என்ன சேலரி அப்படிங்கறது தான் நம்ம அந்த அக்கௌண்ட்ல தான் போடணும். எனி பேமெண்ட் டியூ டு ஆர் ரிசீவ்ட் பை an assessee from his employer, அதர் தேன் அப்படின்னு போட்டு இந்த இதெல்லாம் இல்லாம மற்றதுக்கெல்லாம் வந்தா அப்படின்னு எது எந்த அளவுக்கு எக்ஸ்டென்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, டு தி எக்ஸ்டென்ட் டு விச் இட் டஸ் நாட் கன்சிஸ்ட் எம்ப்ளாயிஸ் கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கறத இந்த பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட், if the sum paid to the employee at the time of maturity from an unrecognized provident fund, it is dealt with. இப்ப நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், unrecognized provident fund இருக்கு. அப்ப அந்த மெச்சூரிட்டி டைம்ல ஏதாவது ஒரு அமௌண்ட்டை எம்ப்ளாய்க்கு எம்ப்ளாயர் கொடுக்குறாருன்னு வச்சுங்க, அதை எப்படி ட்ரீட் பண்றது, இது ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். ஒரு பார்ட் என்ன பண்றோம், which represents the employer contribution, அதை வந்து நம்ம taxable under salary பார்த்தோம். நம்ம இந்த ஒரு சம் கூட அது மாதிரி போட்டோம், அதையெல்லாம் திருப்பி சொல்றாங்க. அடுத்தது பார்ட் ஆஃப் த சம் which represents employees contribution and interest thereon is not chargeable taxes. அப்ப பார்ட் ஆஃப் த சம் எம்ப்ளாயிஸ் கான்ட்ரிபியூஷன் என்ன பண்றது, அப்புறம் இன்ட்ரெஸ்ட் என்ன, இஸ் நாட் சார்ஜபிள் டு டாக்ஸ் அப்படின்னு. ஏன்னா அது ஏற்கனவே சின்ஸ் have already been taxed under his salary and other sources respectively. அப்ப நம்ம சேலரின்னு காமிச்சிடறோம், இன்னொன்னு வந்து அதர் சோர்சஸ்ன்னு காமிச்சிடறோம், அதனால அந்த போர்ஷன் அப்படிங்கிறது. அப்ப நீங்க என்ன பண்ணும், ப்ராஃபிட்ஸ் இன் லியூ ஆஃப் சேலரி அப்படின்னா இந்த 3 பாயிண்ட். நாலாவது, ஒரு இன்சூரன்ஸ் பாலிசியில கீமேன் இன்சூரன்ஸ் பாலிசி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுல ஏதாவது ஒரு சம் ரிசீவ் பண்றோம், அசஸி ரிசீவ் பண்றாரு கீமேன் இன்சூரன்ஸ் பாலிசி அப்படின்ட்டு, இன்க்ளூடிங் த சம் அலோகேட்டட் பை வே ஆஃப் போனஸ் ஆன் சச் பாலிசி, அந்த மாதிரி இருந்தா அந்த அமௌண்ட்டையும் நம்ம எப்படி பண்ணோம்னா, அதாவது ப்ராஃபிட் இன் லியூ ஆஃப் சேலரியில தான் கன்சிடர் பண்ணோம். அடுத்தது லம்சம் பேமெண்ட் அதர்வைஸ், ஒருத்தன் வேலையில ஜாயின் பண்றதுக்கு முன்ன என்ன பண்ணுவாங்கப்பா, எங்க கம்பெனில வந்து சேருப்பா, ஜாயின் பண்ணுப்பா, உனக்கு 2 லட்ச ரூபா அட்வான்ஸா கொடுக்குறப்பா, அதான் நல்லா அண்டர்லைன் பண்ணீங்க. பிஃபோர் ஜாயினிங் எம்ப்ளாய்மெண்ட் வித் தட் பர்சன், இந்த எம்ப்ளாயர் வந்து சேர்றதுக்கு முன்ன ஒரு அமௌண்ட் கொடுத்து கொண்டு வரும். எனி அமௌண்ட் வெதர் இன் லம்சம் ஆர் அதர்வைஸ்
due to the SSC or received by him from any person. அப்ப before joining employment with that person. இல்ல சில பேர் வேலையை விட்டு போறான், அப்ப போகும்போது பணம் கொடுத்து அனுப்புறது. ஆஃப்டர் செசேஷன் ஸ்டாப்பேஜ் ஆஃப் ஹிஸ் எம்ப்ளாய்மெண்ட் டெர்மினேஷன். அப்ப அவனுடைய எம்ப்ளாய்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு அமௌண்ட் கொடுத்து அனுப்புறது. இந்த ரெண்டு கேஸுமே லம்சம் பேமெண்ட் வாங்கினா, வேலையில ஜாயின் பண்ணும்போது ஒரு லம்சம் வாங்கிட்டு ஜாயின் பண்ணா, வேலையை விட்டு வெளியே வரும்போது ஒரு லம்சம் வாங்கிட்டு வந்தா, அதுக்கு பேருமே ஸ்டேட்மெண்ட், அதே மாதிரி சேலரி இன் லீவ் ஆஃப் ப்ராஃபிட் அப்படிங்கிறது. ஆச்சா, அப்ப நீங்க அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதுதான் நம்ம இப்ப பார்த்தோம், 5 கேசஸ் இருக்கு. இதை வந்து சில டைம்ல கொஸ்டின் கேட்பாங்க, ப்ராஃபிட்ஸ் இன் லியூ ஆஃப் சேலரி அப்படின்னா என்ன அப்படின்னு அந்த செக்ஷன் 17(3)னா இந்த 5 பாயிண்ட்டையும் திருப்பி ஒரு தடவை படிச்சுட்டு அதை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணோம். நெக்ஸ்ட், ரீட்ரென்ச்மெண்ட் காம்பன்சேஷன். ரீட்ரென்ச்மெண்ட் காம்பன்சேஷன் அப்படிங்கிறது செக்ஷன் 10(10)B அதுலதான் வருது. இது எப்ப வரும்னா, முதல்ல இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்ன ஒரு ஆக்ட் ஒண்ணு இருக்கு. இப்ப இண்டஸ்ட்ரியல்ல ஒர்க் பண்றான் பாருங்க, அந்த எம்ப்ளாயிஸ்க்கு எம்ப்ளாயருக்கு டிஸ்பியூட் வந்துருச்சுன்னா அதை நிறைவேற்றுறதுக்காக, அதை தீர்த்து வைக்கிறதுக்காக ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணாங்க 1947ல. அந்த ஆக்டுக்கு பேரு இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் அப்படின்னு பேரு. அது பிரகாரம் அது ரூல், ஆர்டர், நோட்டிபிகேஷன் அப்பப்ப இஷ்யூ பண்ணிட்டு இருப்பாங்க. அது பிரகாரம் என்ன அப்படின்னா, அதுல 2 செக்ஷன் இருக்குது, 25F அண்ட் 25FF அப்படின்னு 2 செக்ஷன். 25Fல என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு எம்ப்ளாயிய அந்த ஆக்ட் பிரகாரம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணும்போது ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. சப்போஸ் நல்ல இதுல சிட்டில இருக்காரு, ஆனா ஒரு காட்டுக்குள்ள ஃபாரஸ்ட்ல கொண்டு போய் போடுறாங்கன்னு வச்சுங்க, அப்ப அதை காம்பன்சேட் பண்றதுக்காக ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. அந்த ரீட்ரென்ச்மெண்ட்ங்கிறது தான் டிரான்ஸ்பர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்டர் செக்ஷன் 25F. காம்பன்சேஷன் பெய்ட் ஆன் டிரான்ஸ்பர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்டர் செக்ஷன் 25F. அதை அண்டர்லைன் பண்ணுங்க. அப்படி இருந்தா, இல்ல சில நேரங்கள்ல கம்பெனி இழுத்து போடுறாங்க, க்ளோஸ் பண்ணிடுறாங்க, இருந்தாலும் அவனை சும்மா அனுப்ப முடியாது. அப்ப 25FF பிரகாரம் ஒரு கம்பெனி மூடப்பட்டால் அதனால ஏதாவது ஒரு அமௌண்ட் காம்பன்சேஷனா கொடுக்கப்பட்டா, இந்த ரெண்டும் தான் வந்து ரீட்ரென்ச்மெண்ட் காம்பன்சேஷன் அப்படின்னு பேரு. அப்ப இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் பிரகாரம் ஒருத்தன் ஒரு வேலையில இருந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகும்போது கொடுக்குற காம்பன்சேஷன், அதுதான் 25F செக்ஷனு. 25FF செக்ஷன் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த கம்பெனி மூணுத்துக்கு அப்புறம் அவன் பாதிக்கப்படுவானேன்னு சொல்லிட்டு அதுக்கு காம்பன்சேஷனா கொடுக்குற ஒரு அமௌண்ட். இது ரெண்டுமே ரீட்ரென்ச்மெண்ட் காம்பன்சேஷன். இந்த மாதிரி இருந்தா அதுக்கு எப்படி எல்லாம் நம்ம ஒண்ணு எக்ஸம்ஷன் கிளைம் பண்ண முடியுமா, என்ன ஏதுங்கிறது ஒவ்வொன்னா பார்ப்போம். நார்மலா it may be noted that the compensation on account of termination and due to modification in terms of condition of employment, அண்டர்லைன் பண்ணீங்க, would be taxable as profits in lieu of salary. நார்மலா வந்து இது டாக்ஸ் பண்ணணும். ரீட்ரென்ச்மெண்ட் காம்பன்சேஷன் வாங்கினா, வேலையை விட்டுட்டாலோ இல்ல டிரான்ஸ்பர் ஆகி வாங்கினாலோ, ஒரு பெரிய அமௌண்ட் வாங்கினாலோ அது டாக்ஸபிள் தான். எப்படி டாக்ஸபிள்னா, ப்ராஃபிட் இன் லியூ ஆஃப் சேலரின்னு காட்டணும். ஹவவர் இருந்தா கூட எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க. எப்படி எக்ஸம்ஷன்? the retrenchment, அதையும் அண்டர்லைன் பண்ணுங்க, the retrenchment compensation would be exempt under section 10(10)B subject to the following limits. அப்ப நீங்க இதை நீங்க எப்படி பார்க்கணும் அப்படிங்கறத பாருங்க. எக்ஸம்ஷன் உண்டு. எப்படி எக்ஸம்ஷன் உண்டு? இப்ப இந்த கால்குலேட் பண்றாங்க பாருங்க காம்பன்சேஷனை, அத அக்கார்டிங் டு த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் செக்ஷன் 25F பிரகாரம் அண்டர் த இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் 1947 பிரகாரம் கால்குலேட் பண்ணி இருந்தாங்கன்னா எவ்வளவு அமௌண்ட்னா, தட் இஸ் 50. என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பாத்துங்க. அதுல நோட்ஸ் கொடுத்துருக்காங்க.
The above limits will not be applicable to cases where the compensation is paid under any scheme. இப்ப ரீட்ரென்ச் பெனிஃபிட் எப்ப அலோவ் பண்றாங்கன்னா இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் பிரகாரம். ஆனா ஒரு சிலருக்கு அது கொடுக்கப்பட மாட்டாது. ஏன்னா அவன் காம்பன்சேஷன் வேற எங்கேயாவது ஆவரேஜ் கரெக்டா கால்குலேட் பண்ண முடியல. அந்த பாயிண்ட் நோட் பண்ணுங்க. மூணாவது லைன்ல வேர் சச் கால்குலேஷன் cannot be made, the average pay shall be calculated as the average of wages payable to a workman during the period he actually worked. அப்ப அவன் ஒர்க் பண்ணா பாருங்க, அந்த பீரியடுக்கு எவ்வளவு வேஜஸ் வாங்கியிருக்கான் அப்படின்னு பார்த்து அதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். ஜென்ரலா எந்த பேசிஸ்ல ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத கண்டிஷன் ஆஃப் அப்பாயின்மெண்ட் அதை பார்த்து சொல்லணும். நெக்ஸ்ட் மூணாவது பாயிண்ட், all remuneration capable of being expressed in terms of money, if the terms of employment expressed or implied were fulfilled, be payable to the workman in respect of his employment or work done in such employment includes. அதுக்கு என்னென்ன எடுத்துக்குவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா வேஜஸ்ங்கிறது வந்து மணியா பே பண்ணிருக்கணும். அப்பதான் அந்த மணி கூட என்னவா இருக்கணும்னா such allowances including DA as the workman, அப்ப salary with dearness allowance ரெண்டு இன்க்ளூட் ஆகணும். அது மட்டும் இல்லாம வேல்யூ ஆஃப் ஹவுஸ் அகாமடேஷன் ஏதாவது கொடுத்துருந்தா, சப்ளை ஆஃப் லைட், வாட்டர், மெடிக்கல் அட்டெண்டன்ஸ் ஆர் அதர் அம்யூனிட்டி ஆஃப் எனி அதர் சர்வீசஸ் அது கொடுத்துருந்தா, ஆர் எனி டிராவல் கன்செஷன் ஆர் கமிஷன் பேயபிள் ஆன் த ப்ரொமோஷன் ஆஃப் other any service or any concessional அது, அப்புறம் any travel concession or commission payable on the promotion of sales or business or both. இதெல்லாம் it does not include. ஆனா இதுல எதெல்லாம் வராது அப்படின்னா, எனி போனஸ் வராது, கான்ட்ரிபியூஷன் டு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் ஸ்கீம் வராது, அடுத்தது கிராஜுவிட்டி பேயபிள் அந்த டெர்மினேஷன் ஆஃப் த சர்வீஸ் வராது. அடுத்தது வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் ரிசிப்ட், விஆர்எஸ் அப்படின்னு பேரு. வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் ரிசிப்ட் அப்படின்னா என்னன்னா 1010C. ஒருத்தர் வேலையை விட்டு போறாரு, வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. அப்படி ஒரு அமௌண்ட் வாங்குறாங்க. இப்ப அவருக்கு இன்னும் 10 வருஷம் சர்வீஸ் இருக்கு, இப்பயே வேலையை விட்டு போறாரு, அது ஒரு அமௌண்ட் வாங்கிக்கிறாரு. அந்த மாதிரி இருந்தா அந்த அமௌண்ட் அவர் என்ன பண்ணணும்னா ப்ராஃபிட்ஸ் இன் லியூ ஆஃப் சேலரியில தான் காட்டணும். அதை வந்து எக்ஸம்ட் பண்ணலாம். இட் வுட் பி எக்ஸம்ட் அண்டர் செக்ஷன் 1010C சப்ஜெக்ட் டு தி ஃபாலோயிங் கண்டிஷன்ஸ். எலிஜிபிள் அண்டர்டேக்கிங். அப்ப இந்த மாதிரி வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம்ல ஒரு லம்சம் காம்பன்சேஷன் வாங்குறதுன்னா யாராருக்கு எலிஜிபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனி பப்ளிக் செக்டார் கம்பெனி, any other company, any authority established under central or state or provincial act, a local authority, a cooperative society, an university established or incorporated under the central or state or provincial act, and an institution
declared to the university by the University Grants Commission, any institute of technology, upper institute of management as the central government made by notification of the official gazette, any state government, central government, any institution having importance throughout India or in any state or states, as the central government may specify the notification in the official gazette. இப்போ இந்த லிமிட் எவ்வளவுதான் மேக்ஸிமம் லிமிட்னா இது வேற ஒண்ணும் இல்ல. ரிட்டையர்மெண்ட் 40 வருஷம் இருந்ததுன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறமா சர்வீஸ் பண்ற. இப்ப சர்வீஸ் பண்றதுக்கு பதிலாக இன்னும் 10 வருஷம் 15 வருஷம் சர்வீஸ் பண்ணா இத்தனை லட்சம் ரூபாய் வரும். இல்ல இப்பயே ஒரு அமௌண்ட் கொடுத்து அதை வச்சு ஒரு பிசினஸ் பண்ணி படிச்சிடலாம். அப்ப அந்த மாதிரி மேக்ஸிமம் எக்ஸம்ஷன் எவ்வளவு கொடுப்பாங்க அப்படின்னா, the maximum limit of exemption should not exceed 5 lakhs. ஆச்சா, அதை பார்த்துக்கணும். இதுக்கு என்னென்ன கைட்லைன்ஸ்? அப்ப such compensation should be at the time of voluntary retirement or termination of service in accordance with any scheme. அப்ப நீங்க பண்ணோம், நான் சார் ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் நான் கன்டினியூ பண்ணல சார், இப்பயே நான் வெளியே போயிடுறேன் சார், எனக்கு ஒரு காம்பன்சேஷன் கொடுங்க சார், வாங்கிட்டா அதை வாங்கிக்கலாம். சப்போஸ் 8 லட்சம் ரூபா வாங்குறாருன்னா அதுக்கு எக்ஸம்ஷன் லிமிட் 5 லட்சம் ரூபா வரைக்கும் அவருக்கு டாக்ஸ் கட்ட தேவையில்லை. மீதி இருக்கிற 3 லட்சத்துக்கு டாக்ஸ் கட்டினா போதும். இதுக்கு கைட்லைன்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, அதுல ரூல் 2BA, அதை அண்டர்லைன் பண்ணுங்க. ரூல் 2BA prescribes the following guidelines for the purpose of the above class. யாராருக்கெல்லாம் எலிஜிபிள் உண்டு, யாரெல்லாம் வந்து வேலையை விட்டு போயிட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு போகலாம். It applies to an employee who has completed 10 years of service. அந்த நிறுவனத்துல அவர் 10 வருஷம் ஒர்க் பண்ணிருக்கணும். ஆர் கம்ப்ளீட்டட் 40 years of age. 40 வருஷம் ஏஜ் கம்ப்ளீட். அப்ப 40 வயசு ஏஜ் இருக்கணும் மினிமம். அப்படி இல்லைன்னா 10 வருஷம் அவர் அங்க ஒர்க் பண்ணிருக்கணும். இது ரெண்டுல ஏதாவது ஒன்று இருக்கணும். அப்படி இருந்தா எலிஜிபிள். The requirement is not applicable in case of an employee of a public sector company under the scheme of voluntary separation framed by the company. ஆச்சா, அந்த அப்ப நீங்க பாருங்க, இதுல ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, 10 years ஒர்க் பண்ணிருக்கணும், சர்வீஸ்ல இருக்கணும், 40 years ஏஜ் இருக்கணும். அடுத்தது இட் அப்ளைஸ் டு ஆல் எம்ப்ளாயீஸ். அது என்னென்ன எம்ப்ளாயீஸ், வாட் எவர் த நேம் கால், இன்க்ளூடிங் ஒர்க்கர்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஆஃப் த கம்பெனி ஆர் அத்தாரிட்டி ஆஃப் த கோஆபரேட்டிவ் சொசைட்டி. அதுல இந்த எக்ஸப்ட் மட்டும் பண்ணுங்க. ஒரு கம்பெனி டைரக்டராவோ கோஆபரேட்டிவ் சொசைட்டி இல்ல கம்பெனி டைரக்டர் தவிர நீங்க யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். எல்லா டைப் ஆஃப் எம்ப்ளாயும் பண்ணலாம். அதுக்கு என்னதுன்னா நீங்க பேர் வச்சுக்கலாம். எம்ப்ளாயி என்ன மேனேஜரா இருக்கலாம், அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்கலாம், ஜிஎம்ஆ இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா டைரக்டரா இருக்கக்கூடாது. கம்பெனியோட டைரக்டர் ஆர் கோஆபரேட்டிவ் சொசைட்டியோட டைரக்டரா இருக்கக்கூடாது. இது எல்லாத்துக்கும் இந்த ஸ்கீம் எலிஜிபிள். The scheme of voluntary retirement or separation must have been drawn to result in overall reduction of the existing strength of the employee. இப்போ இது வந்து என்ன தெரியுமா, இது எதுக்காக நம்ம இந்த ஸ்கீமை கொண்டு வரோம்? அதாவது நிறைய பேர் வச்சுட்டு வேலை வாங்கிட்டு இருக்கோம், வேலை ஆளுங்களை குறைச்சி என்ன ஆளுங்களை குறைக்கணும். must have been drawn to the result overall reduction. அப்ப மொத்தம் 100 பேர் ஒர்க் பண்றான், இப்ப 40 பேர் இருந்தா போதும் அப்படின்னு அதை குறைக்கிறதுக்கு தான் இந்த ஸ்கீம் பயன்படணும். நீ இவன் போயிட்டாங்கிறதுக்காக இன்னொருத்தனை நீ மறுபடியும் அப்பாயின்ட் பண்றதுக்கு அது இவனே எடுத்துட்டு போலாமே, அதுதான். அப்ப must have been drawn to result in overall reduction in the existing strength of the employee. The vacancy caused by the voluntary retirement or separation must not be filled up. அப்படி ஒருத்தர் வந்து வாலண்டரி இது வாங்கிட்டு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் வாங்கிட்டு போறாரு அப்படின்னா அவர் இடத்துல இன்னொருத்தரை போட்டு வேலை வாங்க போறாரு. அந்த இடம் காலி தான். அந்த வேலையை மற்ற எக்ஸிஸ்டிங் ஒர்க்கர்ஸ் தான் செய்யணும். அதுக்காக புதுசா மறுபடியும் ஆள் அப்பாயின்ட் பண்ணக்கூடாது. The retiring employee of a company shall not be employed in another company or concern belonging to the same management. இப்போ ரிட்டையரிங் எம்ப்ளாயி, இப்போ ஏற்கனவே ஒருத்தர் என்ன பண்றாரு, ஒரு கம்பெனி இருக்கு, அது குரூப் ஆஃப் கம்பெனி, அதுக்கு வேரியஸ் பிரான்சஸ் இருக்கு. அப்ப இவர் ஒரு இடத்துல இருந்து அவரை வேலையை இருந்து தூக்கிட்டு ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டு அமௌண்ட்டையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு அனதர் கம்பெனி அவர் கன்சர்ன் பிளாங்கிங் டு த சேம் மேனேஜ்மெண்ட். அப்ப இந்த மேனேஜ்மெண்ட்ல இருக்கிற இன்னொரு சிஸ்டர் கன்சர்ன்ல கொண்டு போய் அவரை அப்பாயின்ட் பண்ணக்கூடாது. அனுப்பிச்சுதான் அந்த மாதிரி இருக்கணும். சரி, அடுத்தது the amount receivable on account of voluntary retirement or separation of the employee must not exceed. இது வந்து எவ்வளவுன்னா, இப்ப சப்போஸ் ஒரு போராடுற ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த அமௌண்ட் எப்படி இருக்கணும்னா ஒரு வருஷத்துக்கு 3 மாசம் சேலரி, அதுக்கு மேல இருக்கக்கூடாது. இட் மஸ்ட் நாட் எக்ஸீட் த அமௌண்ட் ஈக்குவல் டு 3 months சேலரி. இப்போ ஒரு மாசம் 10,000 ரூபாய் சேலரி வாங்குறாரு, அப்ப 30,000 ரூபாய் தான் ஒரு வருஷத்துக்கு. அப்ப 10 வருஷம் ஒர்க் பண்ணிருக்காரு. அப்ப 10 வருஷம் அப்படின்னா 30,000 into 10, அப்ப 3 lakhs மேல போகக்கூடாது. அப்ப மேக்சிமம் லிமிட் அங்க சொல்லிட்டாங்க. ஆனா இங்க வந்து நீங்க என்ன பண்ணாது, மேக்சிமம் பாத்தீங்கன்னா 3 மாசத்துக்கு மேல ஒரு வருஷத்துல
அவளுக்கு நம்ம காம்பன்சேஷன் கொடுக்க கூடாது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப நீங்க பாருங்க இதுல என்னென்ன நோட் இருக்கு, இம்பார்ட்டன்ட் நோட் அப்படின்னா, வேற any release has been allowed to any assessee under section 18 for any assessment year in respect of any amount received or receivable on his voluntary retirement, no exemption under section 10(10)(c) shall be allowed. அச்சா, அப்ப நீங்க பார்க்கணும், ஏதாவது ரிலீஸ் கொடுக்கப்பட்டிருந்திருந்தா அந்த அசெசிக்கு செக்ஷன்ஸ் 89 பிரகாரம் ஏதாவது ரிலீஃப் கொடுக்கப்பட்டிருந்திருந்தா இந்த ரிலீஃப் கிடையாது. நோ எக்ஸம்ஷன் அண்டர் செக்ஷன் 10(10)(c). அந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கங்க. வேற எக்ஸம்ஷன் ஃபார் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் காம்பன்சேஷன் அண்டர் செக்ஷன் 10(10)(c) has been allowed in any assessment year. ஏற்கனவே கொடுத்திருந்தாங்கன்னா நோ எக்ஸம்ஷன் தேர் அண்டர் செட் allowed. ப்ரீவியஸ் இயர்ஸ்லயே அவர் எக்ஸம்ஷன் வாங்கிட்டார் அப்படின்னா அடுத்த வருஷத்துல சப்சிக்வெண்ட் இயர்ஸ்ல அவர் எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணக்கூடாது. இது சேலரியை வந்து எதை பேஸ் பண்ணி, சேலரி பேஸ் பண்ணி தானே. சேலரினா எதை இருக்கணும் அப்படின்னா, சேலரி ஃபார் திஸ் பர்பஸ் மீன்ஸ் பேசிக் சேலரி அண்ட் டியர்னஸ் அலவன்ஸ். சில கேஸ்ல அதை அண்டர்லைன் பண்ணிக்கலாம். பேசிக் சேலரி அண்ட் டியர்னஸ் அலவன்ஸ் இஸ் ப்ரொவைடட் இன் டர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் forming part of salary and commission which is expressed as a fixed percentage of turnover. அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இப்ப ஒரு சம்மு இதுல நீங்க பாருங்க. மிஸ்டர் டட்டா received voluntary retirement compensation of ₹7 lakhs after 30 years 4 months. 4 months னா less than 6 months. அப்ப அந்த 4 months எடுத்துக்க வேண்டாம், 30 years மட்டும் ஒர்க் பண்றாரு. இதே 4 months 9 months 30 years 9 months அப்படின்னு வச்சுங்க. அப்ப 30 years அப்படிங்கிறது 9 months ஒரு வருஷமா பண்ணி 31 years எடுத்துக்கலாம். இப்போ இப்போது 30 years மட்டும் தான் எடுத்துக்கணும் கால்குலேட் பண்றது. he still has 6 years of service left. அப்ப பாருங்க 30 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டாரு, இன்னும் 6 வருஷம் இருக்கு ரிட்டையர்மெண்ட். at the time of voluntary retirement he was drawing basic salary of ₹20,000 per month, dearness allowance which forms part of pay ₹5,000 per month. Compute his taxable voluntary retirement compensation assuming that he does not claim any relief under section 89. இப்போ நீங்க பார்க்கணும், வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் எவ்வளவு ரிசீவ் பண்ணிருக்காரு, அமௌண்டா 7 லட்சம் ரூபாய் ரிசீவ் பண்ணிருக்காரு. ஆனா எக்ஸம்ஷன் அண்டர் செக்ஷன் 10(10)(c) பிரகாரம் எவ்வளவு, 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் அவர் கிளைம் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு டாக்ஸ் கட்ட தேவையில்லை, அதை நீங்க கழிச்சிடலாம். அப்ப டாக்ஸபிள் இன்கம் எவ்வளவு வருது, டாக்ஸபிள் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் காம்பன்சேஷன் என்னன்னா 5 lakhs minus 5 lakhs, I mean 7 lakhs minus 5 lakhs equal to 2 lakhs. அது மட்டும் தான் தரணும். ஆனா இதுக்கு எக்ஸம்ஷன் ஒரு ஃபார்முலா இதுக்கும் உண்டு. என்னன்னா லீஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங். இந்த லீஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங் எல்லா இதுலயுமே வரும். அதை கரெக்டா நீங்க ப்ராவிடன்ட் ஃபண்ட்னா ப்ராவிடன்ட் ஃபண்ட், கிராஜுவிட்டினா கிராஜுவிட்டி, லீவ் வேஜஸ்னா லீவ் சேலரினா லீவ் சேலரி. இப்போ அதே மாதிரி ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்னா அது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா நீங்க பாக்கணும். ஒவ்வொன்றையும் அதில் போட்டு இதுல மாத்தி கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. இப்போ காம்பன்சேஷன் வந்து இப்ப நீங்க 4 அமௌண்டா நீங்க எடுத்துக்கலாம். அவனுக்கு காம்பன்சேஷன் வாங்கினது 7 லட்சம், அந்த அமௌண்ட் தனியா வச்சுக்கோங்க. சீலிங் லிமிட் இவ்வளவு லட்சத்துக்கு மேல ஸ்டாச்சுட்டரி லிமிட் கிடையாது, 5 லட்சம் வரைக்கும் டாக்ஸ் கிடையாது. அப்ப ஸ்டாச்சுட்டரி லிமிட் எவ்வளோ 5 lakhs, அந்த அமௌண்ட் தனியா எடுத்துக்கோங்க. அப்புறம் 3 months salary into completed years of service. சேலரினா நம்ம சொல்லியிருக்கோம் பேசிக் சேலரி வித் டியர்னஸ் அலவன்ஸ். பேசிக் சேலரி எவ்வளோ 20,000, டியர்னஸ் அலவன்ஸ் எவ்வளோ 5,000. அப்ப ஒரு மாசத்துக்கு சேலரி எவ்வளோ 25,000. அப்ப 3 மாசம் சேலரிக்கு மேல இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா ஒரு வருஷத்துக்கு. அப்ப 25,000 ஒரு மாசம், அப்ப 3 மாசத்துக்கு 75,000. அப்ப ஒரு வருஷத்துக்கு 75,000 தான் அவர் கிளைம் பண்ணணும். ஆனா எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணிருக்காரு, 30 வருஷம். அது 31 வருஷம் போடக்கூடாது, ஏன்னா 4 மாசம் தான் சர்வீஸ். அப்ப கம்ப்ளீட்டட் இயர்ஸ் பாத்தீங்கன்னா 30 years தான். அப்ப 30 years, அப்ப 25,000 into 3 into 30 years போட்டீங்கன்னா 22,50,000. அது ஒரு அமௌண்ட். அப்ப அதையும் நீங்க தனியா வச்சுக்கணும். அப்ப அடுத்தது லாஸ்ட் டிரான் சேலரி. He still has 6 years of service left. இன்னும் 6 வருஷம் அவருக்கு சர்வீஸ் இருக்கு. 6 வருஷம் சர்வீஸ் இருந்தா ஒர்க் பண்ணா அப்ப இந்த 6 வருஷம் சேலரி எவ்வளவு வாங்கியிருப்பாரு ரிட்டையர்மெண்ட் வரைக்கும், அதே 25,000 ஒரு மாசத்துக்கு. அப்ப 12 மாசத்துக்கு எவ்வளோ,
அப்ப 12 மாசத்துக்குன்னா 1 வருஷம் கணக்கு வருது. அப்ப 6 வருஷத்துக்கு எவ்வளவு? அப்ப கால்குலேட் பண்ணா 18 lakhs அவருக்கு நம்ம சேலரி கொடுக்க வேண்டியிருக்கு. அப்ப 4 போர்ஷனா இருக்கணும். இப்ப உடனே அவர் வேலையை விட்டு போறதுனால அவருக்கு எவ்வளவு காம்பன்சேஷன் கொடுக்குறோம், அது ஒண்ணு, அது 7 லட்சம் ரூபாய். ஆனா மேக்சிமம் ஸ்டாச்சுட்டரி லிமிட் அவருக்கு எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னா 5 lakhs. 3 months சேலரிக்கு மேல போகக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ப 22,50,000 ரூபாய்க்கு மேல போகக்கூடாது. போகலன்னா அங்க ஒண்ணு பாத்தீங்கன்னா 7 லட்சம் தான் கொடுத்துருக்கோம். அப்ப அந்த ஒரு அமௌண்ட். ஆனா இன்னும் எவ்வளவு நம்ம தர வேண்டி இருக்குது அவனுக்கு. சப்போஸ் கண்டினியூ பண்ணுனா ஒர்க்ல கண்டினியூ பண்ணிருந்தா தர வேண்டியது இன்னும் 6 வருஷத்துக்கு 18 லட்சம் ரூபாய். இப்ப இந்த 4ல எது லீஸ்ட்னு பார்க்கணும். 5 lakhs rupees. அப்ப இந்த 5 lakhs தான் நீங்க எடுத்துக்கணும். அப்ப நீங்க எப்படி கால்குலேட் பண்ணணும்னா வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் காம்பன்சேஷன் received 7 lakhs less exemption under section 10 subsection 10C இந்த நோட்டு பிரகாரம் 5 lakhs. அப்ப taxable voluntary retirement compensation எவ்வளவு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2 lakhs rupees அப்படிங்கிறது தான் இப்ப வச்சுங்களா. இப்ப நல்லா அந்த சம்ம பாருங்க, புரிஞ்சுக்கங்க. அப்ப என்னன்னா வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் என்ன உங்களுக்கு? வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்லை. இது வந்து செக்ஷன் 1010C சொல்லுது, lump sum payment or otherwise received by an employee at the time of voluntary retirement would be taxable as profit in lieu of salary. However, it would be exempt under section 1010C subject to the following condition. யாருக்கெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்றோம்? பப்ளிக் செக்டர் கம்பெனி, எனி அதர் பப்ளிக் கம்பெனி, எங்கெல்லாம் ஒர்க் பண்ணா அதெல்லாம் எலிஜிபிள் உண்டு. அப்புறம் எனி அத்தாரிட்டி எஸ்டாப்ளிஷ் அண்டர் சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் அண்டர் ஆர் ப்ரொவின்சியல் ஆக்ட், லோக்கல் அத்தாரிட்டி, கோஆபரேட்டிவ் சொசைட்டி, எனி யூனிவர்சிட்டி, அப்புறம் ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் எனி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அப்புறம் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் மேட் பை நோட்டிஃபிகேஷன் அஃபீஷியல் கெசட், எனி ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், எனி இன்ஸ்டிடியூஷன். மேக்ஸிமம் லிமிட் இதெல்லாம் இது பண்ணலாம். ஆனா மேக்ஸிமம் லிமிட் ஆஃப் எக்ஸம்ஷன் எவ்வளோ? 5 லட்சத்துக்கு மேல போகக்கூடாது. இப்ப இவன் கைட்லைன்ஸ் வாங்கணும் என்ன பண்ணோம்? 40 வருஷம் ஏஜ் ஆயிருக்கணும். அப்படி இல்லைன்னா 10 வருஷம் சர்வீஸ் பண்ணிருக்கணும். ஆச்சா, அப்படி பண்ணிருக்கணும். அப்ப இது யாருக்கு அப்ளிகபிள் இல்லை? வேற ஏதாவது இன் கேஸ் ஆஃப் எம்ப்ளாயி பப்ளிக் செக்டர் அண்டர் தி ஸ்கீம் ஆஃப் வாலண்டரி செப்பரேஷன் ஃப்ரேம் பை தி கம்பெனி. அப்ப நல்லா பாருங்க, 40 years ஆஃப் ஏஜ், அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் இட் அப்ளைஸ் ஆல் எம்ப்ளாயிஸ், எல்லா எம்ப்ளாயிஸ் உண்டு. ஆனா கம்பெனியோட டைரக்டருக்கோ இல்லை கோஆபரேட்டிவ் சொசைட்டியோட டைரக்டருக்கோ கிடையாது. அப்போ இது என்னன்னா ஓவரால் ரிடக்ஷன் இன் எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் எம்ப்ளாயி. முதல்ல 100 பேர் இருந்தால் 50 பேர் ஆக்கிட்டோமா அப்படின்னு தான் பார்க்கணுமே தவிர நீங்க மறுபடியும் போன இடத்துல மறுபடியும் ரீஅப்பாயிண்ட் பண்ணக்கூடாது. வேகன்சி காஸ்ட் பை வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் மஸ்ட் நாட் பி ஃபில்டர். அப்போ இவங்க காலி பண்ண இடத்துல மறுபடியும் இன்னொருத்தன் அப்பாயிண்ட் பண்ணக்கூடாது. ரிட்டையரிங் எம்ப்ளாயி சிஸ்டர் கன்சர்ன்ல எம்ப்ளாய் பண்ணக்கூடாது. என்ன? Retiring employees shall not be employed in any other company or concern belonging to same management. அப்ப இது எவ்வளவு? It must not exceed 3 months equivalent to 3 months salary அப்படின்னு அதையும் பார்க்கணும். அது பிரகாரம் தான் நம்ம என்ன பண்றோம், இல்லஸ்ட்ரேஷன் பார்த்தோம். இல்லஸ்ட்ரேஷன்ல இந்த 4 கண்டிஷன் யூஸ் பண்ணோம். எவ்வளவு காம்பன்சேஷன் ரிசீவ் பண்ணாரு, மேக்ஸிமம் லிமிட் எவ்வளோ, அப்புறம் 3 months salary அப்படிங்கிறது 3 months salary கம்ப்ளீட் இயர்ஸ் எவ்வளோ, அப்புறம் இவர் கண்டினியூ பண்ணியிருந்தா இன்னும் எவ்வளவு தர வேண்டியிருக்கும். இந்த 4 அமௌண்ட் எது கம்மியும் அதை கழிச்சுட்டு போக மீறி வர்றது தான் வந்து taxable voluntary retirement compensation.